பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வவஹப்னா லிதாவூத சுலைமான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மகனாக புதல்வராக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் அன்பளிப்பாக வழங்கினோம். நியமல் ஆபது, நல்லடியார். இன்னஹு அவ்வாப், நிச்சயமாக அவர் எதிலேயும் அவர் நம்மையே நோக்குபவராக இருந்தார். இது உரித அலைஹி பின் அஷிய சாஃபியாத்துல் ஜியாத், பயிற்சி அளிக்கப்பட்ட உயர் ரகமான குதிரைகள் மாலை பொழுதிலே அவரிடத்திலே கொண்டு வரப்பட்ட போது ஃபகால, அவர் கூறினார், இன்னி அஹபப்து ஹுப்பல் ஹைரி அன் திக்ரி ரப்பி ஹத்தா தவாரத்து பில் ஹிஜாப். சூரியன் இரவு என்னும் திரையிலே மறைகின்ற வரையிலும் என்னுடைய இறைவனை நினைப்பதை விட்டும் இந்த நல்ல பொருளின் மீது நான் அளவு கடந்து அன்பு காட்டிவிட்டேன் என்பதாக கூறினார். ருத்துஹா அலைய, அதை என்னிடத்திலே திருப்பி கொண்டு வாருங்கள் என்பதாக கூறினார். திருப்பி கொண்டு வரப்பட்டது. பத்தசிக்க மசகம் விசூத்தி வல்லானாத், அதனுடைய பின்னங்கால்களையும் கழுத்து பிடரியையும் அவர் தடவி விட்டார் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். இதில் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய ஒரு சரித்திரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய நேமத்தை கொடுத்திருந்தான். அது என்ன நேமத்து அப்படின்னு சொன்னால், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. அவங்களுடைய நுபுவத்துடைய வாரிசாக அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கினான். நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர இன்னும் ஏராளமான பிள்ளைகள் இருந்தாங்க. ஏன்னா அவருக்கு 100 மனைவி, அவருக்கு அடிமைகள் இல்லாமல் சொல்கிறேன், அடிமைகள் இல்லாமல் 100 மனைவிமார்கள் இருந்தாங்க. 100 மனைவிமார்கள்னு சொன்னால் பிள்ளைகள் எவ்வளோ இருப்பாங்க, ஏராளமான பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் அவங்கள பற்றியெல்லாம் அல்லாஹ் சொல்லலை. வவஹப்னா லிதாவூத சுலைமான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மகனாக சுலைமானை நாம் அன்பளிப்பாக வழங்கினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நுபுவத்துடைய வாரிசாக அல்லாஹ் கொடுத்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நுபுவத்துடைய வாரிசாக அல்லாஹ் கொடுத்தான். குர்ஆனில் இன்னொரு ஆயத்தில் கூட அல்லாஹ் தஆலா பேசும்போது, வரிச சுலைமானு தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு வாரிசாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆக்கினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நுபுவத்து, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பின்னால் நபியாக ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆக்கப்பட்டார்கள். ஸோ அவங்கள பற்றி அல்லாஹ் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால், நியமல் ஆபத்து, நல்லடியார். இன்னஹு அவ்வாப், அவர் ரொம்ப பெரிய வணக்கசாலி. அல்லாஹ்வின் பக்கமாகவே அவர் எல்லா காரியங்களிலேயும் நோக்கக்கூடியவராக இருந்தார். எந்த காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் கிட்ட தான் அவர் முறையிடுவார். அந்த மாதிரியும் ஒரு நல்லடியார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அல்லாமா மக்ஹூல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியுல்லா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு வாட்டி தன்னுடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட சில கேள்விகள் கேட்டாங்க. அந்த கேள்விக்கு அறிவார்ந்த பதிலை கேட்டுவிட்டு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய நபி தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்படி என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல எல்லாத்தை விட நல்ல பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவங்க பதில் சொன்னாங்க, அல்லாஹ்வால் கொடுக்கப்படக்கூடிய நிம்மதி, அல்லாஹ் கொடுத்த ஈமான், இது எல்லாத்தை விட நல்ல பொருள் அப்படி சொன்னாங்க. பிறகு கேட்டாங்க, பெரிய பொருள் எது எல்லாத்தை விட அப்படி கேட்டாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பதில் சொன்னாங்க, பெரிய பொருள்னு சொன்னால், நல்ல பொருள்னு சொன்னால் ஈமான், கெட்டதில் பெரிய பொருள் அப்படின்னா அது குஃப்ர் அப்படி சொன்னாங்க. பிறகு கேட்டாங்க, ரொம்ப எல்லாத்தை விட இனிமையான பொருள் எது அப்படின்னு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து. பிறகு கேட்டாங்க, எல்லாத்தை விட குளிர்ச்சியான பொருள் எது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க பதில் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா மக்களை மன்னிப்பது, மக்கள் ஒருவர் மற்றவரை மன்னிப்பது, இது குளிர்ச்சியான பொருள் அப்படி சொன்னாங்க. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்பா இந்த மாதிரி பதில் சொன்ன உடனேயே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இது நபிமார்களுடைய பதில் போல தெரிகிறது, நீங்கள் நபி தான் அப்படி சொல்லி இப்படி சொன்னாங்க. ஸோ அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, அதை தான் இங்கே சொல்லுகிறான். இப்போ வஹப்னா லி தாவூத சுலைமான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு
புதல்வராக மகனாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் அன்பளிப்பாக்கினோம். அதாவது நுபுவத்துடைய வாரிசாக ஆக்கினோம். நேமல் ஆபுது நல்ல அடியார் இன்னகு அப்பார், அவர் எல்லா காரியங்களிலேயும் நம்மையே நோக்குபவராக இருந்தார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பிறகு அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இது உரித அலைஹி பிலாஷி சாஃபினாத்துல் ஜியாத். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அரசராக இருந்தாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அப்புறம். அதனால் அரசராக இருந்ததுனால அவருடைய காலத்தில் அவர் அரசராக இருக்கும்போது போர் பயிற்சி கொடுக்கப்பட்ட அழகான குதிரையுடைய அழகே தனி. அதுவும் உயர்ரகமான குதிரைகள் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அழகே தனி. அந்த மாதிரி குதிரைகள், வேகமாக ஓடக்கூடிய பறக்கக்கூடிய குதிரைகள், அந்த குதிரைகள் எப்படி பயிற்சி கொடுக்கப்பட்ட குதிரைகள் அப்படின்னு சொன்னால் 3 காலில் நின்று ஒத்த காலை தூக்கும். அந்த மாதிரி குதிரைகள். சமயத்தில் பார்த்தா ஒரு காலை பூமியில் வச்சுக்கிட்டு 3 காலை தூக்கும். அந்த மாதிரியெல்லாம் பயிற்சி கொடுக்கப்பட்டு இருந்துச்சு குதிரைகளுக்கு நம்ம எப்படி பயிற்சி கொடுக்குறோமோ அந்த மாதிரி அது பழகிக்கும். இப்படி சொல்லப்படுது. இன்னொரு அறிவிப்பின் பிரகாரம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குதிரை அது 20 குதிரைகள் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படி சொல்லப்படுது. இப்ராஹிம் தைமி அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லைங்க 20 குதிரை இல்லை 20,000 குதிரை அது அப்படி சொல்லி இப்படியும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அபுதாவுத் ஷரீஃபில் ஒரு அறிவிப்பு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கோ ஹைபரோ அந்த பயணத்தில் இருந்து திரும்பி வந்தாங்க. வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போகிற நேரத்தில் பார்த்தா ஒரு காற்று ஒன்று அடிச்சிச்சு. அந்த காற்றுல வீட்டில் இருக்கிற ஒரு திரை ஒன்று அதனுடைய ஓரம் நகர்ந்தது. அங்கே பார்த்தா ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய விளையாட்டு பொருள்கள் வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆயிஷா அம்மாவுக்கு கல்யாணம் நடக்கும்போது அவங்க சின்ன பிள்ளை. அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி அனுப்பும்போது விளையாட்டு பொருளை கூட கொடுத்து அனுப்புனாங்க. ஏன்னா விளையாடுற பொருளை, அதனால விளையாட்டு பொருளை கூட கொடுத்து விட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விளையாட்டு பொருள்களை பார்த்தாங்க. பார்த்துட்டு விசாரித்தாங்க, என்னப்பா இது அப்படின்னு கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இதெல்லாம் என்னுடைய விளையாட்டு பொருள் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நடுவில் ஒரு குதிரை மாதிரி ஒன்று இருக்குது, அந்த குதிரைக்கு கூட 2 ரெக்கைகள் இருக்குது, அந்த 2 ரெக்கைகள் துணியினால செய்யப்பட்டு இருக்குது, அது ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. என்ன குதிரைக்கு ரெக்கை இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க, நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குதிரைகளுக்கு ரெக்கைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். அதனால் ஒரு அறிவிப்பின் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய குதிரைகளுக்கு ரெக்கைகள் இருந்ததாகவும் இப்படி சொல்லப்படுது. ரசூலுல்லாஹ் இந்த பதிலை கேட்டுட்டு பல்லு தெரிகிற அளவுக்கு சிரித்தாங்க. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குதிரைகளினுடைய அழகு, அதனுடைய அந்த பயிற்சி, அதையெல்லாம் பார்த்து மயங்கி அசர் தொழுக நேரமாயிருச்சு. அதை பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டாங்க. அதை தான் அல்லாஹ் தஆலா போடுறாங்க. ஃபகால இன்னி அஹ்பப்து ஹுப்பல் கைர் அன் திக்ரி ரப்பி ஹத்தா தவாரத்து பில் ஹிஜாப் அப்படிங்கிற அந்த ஆயத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறது. அதை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அசர் தொழுகையே மறந்துட்டாங்க. அசர் தொழுகை நேரம் போயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹந்தக்குடைய நேரத்தில் அகல் யுத்தம் நடந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் அவங்க போருடைய அந்த இதில் இருந்ததுனால அசருடைய தொழுகையை அவங்களால தொழுவ முடியல. மக்ரிப் தொழுகைக்கு அப்புறம் தான் அசர் தொழுகையை தொழுதாங்க. மக்ரிப் நேரம் வந்துருச்சு, அசர் தொழுதுட்டு மக்ரிப் தொழுவதாக இருக்குது. புகாரி முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இருக்குது. சூரியன் மறைந்த பின்னால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைஷி காஃபிர்களை திட்டியவர்களாக ரசூலுல்லாஹ் இடத்துல வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, நாயகமே நான் அசர் தொழுவல்ல அப்படி சொன்னாங்க. நம்ம இன்னைக்கு பல தொழுகையை விட்டுருந்தோம், எந்த கவலையுமே இல்லை. அவங்கள பாருங்கள், ஒரு நேர தொழுகை அசர் தொழுகை. அவங்க வந்தாங்க, நாயகமே என்னுடைய அசர் தொழுகை போயிட்டு நான் அசர் தொழுவல்ல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நானும் இன்னும் தொழுவலப்பா அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்புறம் உடனே புத்தகான் என்ற இடத்துக்கு போனாங்க. அங்கே போய் ஒழு செஞ்சாங்க. சூரியன் மறைஞ்சதற்கு அப்புறமேல அசர் தொழுகையை தொழுதுட்டு அதுக்கப்புறம் மக்ரிபுடைய தொழுகையை தொழுதார்கள் அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொழுகையை தாமதமாக்கினார்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு வேளை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷரியத்தில் போருடைய நேரங்களில் தொழுகையை தாமதமாக தொழுகலாம்
அப்படின்னு சொல்லி இருக்கலாம், இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த குதிரைகள் எல்லாம் போர் பயிற்சி கொடுக்கப்பட்ட குதிரைகள் தான். போரில் குதிரைகள் ஓடும்போது அந்த குதிரைகள் எந்தெந்த மாதிரி எல்லாம் ஓடுனுச்சுன்னா அதுக்கு எந்த ஆபத்தும் வராதோ அந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கப்படும். ஸோ அந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்கப்பட்ட குதிரைகள் தான் இது. அதைத்தானே இங்கே சொல்லப்படுது. சில உலமா பெருமக்கள் இதுவும் சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் எப்போன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை தாமதமாக்குனது அந்த கந்தக்குடைய நேரத்தில். இதெல்லாம் சலாத்துல் ஹவுஃபுங்கிற தொழுகை அதெல்லாம் கடமையாகிறதுக்கு முன்னால். சலாத்துல் ஹவுஃபுங்கிற தொழுகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்க்களத்தில் தொழுகிற தொழுகை. போர்க்களத்தில் தொழுகிற தொழுகை எப்படின்னு சொன்னால் 2 ஜமாத்தாக பிரிச்சுடுவாங்க. ஒரு ஜமாத்து பாதுகாப்பு பணியில் இருப்பாங்க, இன்னொரு ஜமாத்து தொழுவாங்க. அப்புறம் இவங்க எந்திரிப்பாங்க, அவங்க தொழுவாங்க. இப்படி 2 விதமாக சலாத்துல் ஹவுஃபை பற்றி உலமாக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அது எப்படி தொழுவணும் அப்படின்னு சொல்லி. போர்க்களத்தில் தொழுகக்கூடிய தொழுகை ஃபிக்ஹுடைய கிதாபுகளில் அது சம்பந்தமாகலாம் எழுதப்பட்டு இருக்கிறது. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது போர்க்களத்தில் படைகள் இருக்கும்போது போர் நடந்து கொண்டு இருக்கும்போது ருக்கு சுஜூது இது எல்லாம் செய்வதற்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறப்போ அப்போ தொழுகையை தாமதப்படுத்தி தொழுவலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். சஹாபா பெருமக்கள் இருக்கிறாங்களே அவங்க அதனால தான் தாமதப்படுத்தினாங்க. அது என்னடான்னு பார்த்தா அது ஒரேடியாக தொழுகையுடைய நேரமே போயிடுச்சு. ஆனால் முதல்ல சொன்ன கருத்து தான் இருக்குது, அது சரியான கருத்து. அதாவது இது எப்போன்னு சொன்னால், அதாவது இந்த சலாத்துல் ஹவுஃபுங்கிற தொழுகை கடமையாகிறதுக்கு முன்னால் தான் இது நடந்துச்சு. சலாத்துல் ஹவுஃபுக்கு அப்புறமேல இப்படி செய்யணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு நேர் மாற்றமாக சலாத்துல் ஹவுஃப் நம்ம தொழுதுகிட்டு போயிடலாம். ஸோ ஆக மொத்தத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குதிரையை பார்த்துக்கிட்டு தொழுகையை மறந்துட்டாங்க, அசருடைய தொழுகையை. அதனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த குதிரைகளால் தான் என்னுடைய தொழுகை எனக்கு மறந்து போச்சு, அதனால் ருத்தூஹா அலைய, அந்த குதிரைகளை என்னிடத்துல திருப்பி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொண்டு வரப்பட்டுச்சு. திருப்பி கொண்டு வரப்பட்ட உடனே ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன கட்டளையிட்டார்கள் அப்படின்னா, ஃபதஃபிக மஸஹம் பிஸ்ஸூத்தி வல்லானா, அதனுடைய பின்னங்கால், அதனுடைய பெடரி, கழுத்து எல்லாம் அறுத்து போட்டுருங்க. அல்லாவை மறக்கடித்த இந்த பொருள் எனக்கு வேணவே வேணாம், இதையெல்லாம் காலி பண்ணிடுங்க அப்படி சொல்லி இப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி உலமாக்கள்ல சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரைகளினுடைய நெற்றி ரோமங்கள் இருக்குது, அதை தடவி விட்டுருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கு முத்தம் கொடுத்துருக்கிறாங்க. ஸோ அதனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தஃபீக மஸஹம் பிஸ்ஸூத்தி வல்லானாத் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பின்னங்கால்களையும் அதனுடைய பிடரியையும் குதிரைக்கு தடவி தான் விட்டாங்களே தவிர அதை கொல்லலாம் சொல்லலை அப்படி சொல்கிறாங்க. இமாம் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், காரணம் இல்லாமல் மிருகங்களுக்கு கஷ்டம் கொடுக்கிறது அப்படிங்கிறது அது அறுக்கும்போது கூட அதுக்கு கஷ்டம் இல்லாமல் தான் அதை அறுக்கணும்னு சொல்லப்படுகிறது. அப்படிங்கிறப்போ இப்படி கஷ்டம் கொடுக்கிறது அது சரியான அது ஒரு தப்பான ஒரு விஷயம். இதில் குதிரைகளுடைய தப்பு என்ன? தொழுகையை மறந்தது இவர், குதிரை என்ன செஞ்சிச்சு? அதனால் அதை அறுக்கணும்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? இமாம் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க சொன்னாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை இவங்களுடைய ஷரியத்தில் இது ஜாயிஸாக இருந்திருக்கலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷரியத்தில், அதாவது அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டும் இது என்னை மறக்கடிக்க வச்சிருச்சு, தொழுகை நேரம் போயினா கோபத்தில் அதாவது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த குதிரைகளில் தான் வேகமாக அவங்க போய்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வுக்காக ஒரு பொருளை அவங்க இழந்த காரணத்தினால அல்லாஹ் தஆலா அதுக்கு ஆல்டர்னேட்டாக அல்லாஹ் அவருக்கு என்ன கொடுத்தான் அப்படின்னு சொன்னால், காற்றை அல்லாஹ் வசமாக்கி கொடுத்தான். வேகமாக குதிரையில் தான் ஆரம்பத்தில் போயிட்டு இருந்தாங்க. இந்த குதிரையை அல்லாஹ்வுக்காக வேணான்னு சொன்ன உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால், குதிரைக்கு பகரமாக காற்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு கட்டுப்படக்கூடியதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி, அதுக்கப்புறம் காற்றுக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா காற்று அவரை தூக்கிட்டு போகும். அந்த மாதிரி ஹஜ்ரத் அபூ கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் அபூ தஹ்மா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிறைய ஹஜ்ஜு செய்வாங்களாம்.
அவங்க சொல்கிறாங்க, ஒரு வாட்டி ஒரு ஊரில் ஒரு கிராமவாசியை சந்தித்தோம். அப்போ அவர் சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கையை பிடிச்சி எனக்கு தீனை பற்றி நபி அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலாவை பயந்துக்கோங்க, நீங்கள் எந்த காரியத்தை அல்லாஹ்வுக்காக விட்டுடுவீங்களோ, இது எனக்கு வேணாம், அல்லாஹ்வுக்காகன்னு நீங்கள் விட்டு விடுவீர்களோ, அல்லாஹ் அதை விட சிறந்த ஒரு பொருளை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி நபி சொன்னாங்க அப்படின்னு அவர் சொன்னதாக அவங்க அறிவிக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வரலாறு சின்ன வரலாறு, அது இதுதான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா பேசுகிறான். பிறகு அல்லாஹ் தாலா வலக்கது ஃபதன்னா சுலைமான் வல்கைனா அலா குர்சியிஹி ஜஸதன் சும்மா அனாது, இந்த ஆயத்தில் இருந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்ததை பற்றி அல்லாஹ் தாலா பேசுவான். இது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.